அந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக போயிருப்போம். ஒன்று வந்து வெட்டினா சரியா? ஒரு பண்ணாங்க, ஒரு செல் அட்டன் பண்ணாங்க, இல்லை நகை எடுத்தாங்கன்னா அதில் ஒரு காரணகாரியம் இருக்கும். ஒரு ரேண்டமாக எல்லாரையும் பிடிச்சி அடித்தா இப்படி பஸ் டிரைவரை பிடிச்சி மண்டையை உடச்சு விட்டு, அங்கிட்டு ஒரு கடைக்காரங்க, ஒரு டீ கடை, எல்லாருக்கும் அட்டி சகட்டுமே நீங்கள் மண்டை துறக்கும். போலீஸ் வந்து காலைல பாம்பு போட்டாங்கிறாங்க. பாம்பெல்லாம் போல சுட்டு பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். என்ன மன்னிச்சுக்கங்க, நான் முந்திரி காட்டுக்குள்ள ஓடிட்டு அப்படி போயிட்டேன். இப்போ வர்றதுக்கு பயமாக இருக்குது. பயம் இருக்குல்ல, போதை கலைச்சலும் பயம் இருக்குல்ல, அப்படி நிதானத்தில் இருக்கணும்ல, செய்கிற வேலையானது. இவங்க எடுத்து பிளேட் எடுத்து தரன்னு கிழிச்சோன்னா போலீஸ் வந்து பயம் கொடுத்து, ஏங்க மிட் நைட்டில் ஸ்டேஷனில் தன்னைத்தானே அறுத்துக்கிட்டா நீ அவன் அறுத்துக்கிட்டான்னு சொல்லி ஏன்னா போலீஸ் அறுத்து கொண்டுட்டு நாளைக்கு வர்றதா? அவன் வெளியே விடு, கெட்ட வார்த்தை. இந்த வார்த்தைலாம் இல்லை, வசமாக திட்டிக்கிட்டு வெளியே விடுனா என்ன பண்ணுறது? நைட் ரவுண்ட்ஸ் பார்க்குறது எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பாரா இருப்பாங்க. ஸ்டேஷனில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவனா அப்பாவி சப்பாவி நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற பிடிச்சி வச்சு வெட்டினா சரியாது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் சார். இந்த ரவுடிஸ், இந்த போதைப் பொருள் ஆசாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸே மிரட்டுறாங்க, போலீஸை அடிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் வருது. இது என்னதான் சார் இது? இல்லை, இது ரொம்ப துர்பாக்கியமான நிலைமை தான் இது. ஏன்னா முந்தா நாள் நடந்தது வந்து ரொம்ப அட்டூழியம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடிக்கிறாங்க, அடுத்து ஒருத்தனை மண்டையை உடைக்கிறாங்க, அடுத்து வந்து சிஆர்சி பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர் மண்டையை உடைக்கிறாங்க. தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அந்த கும்பல் ரன்னிங்கில் போயிட்டே இருக்காங்க. நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே அதே மாதிரி முத்தமிழ் நகரில் ஒரு வாட்டி நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சென்னையில் இப்போ போன வந்தவனையெல்லாம் வெட்டினாங்க. அந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக போயிருப்போம். ஒன்று விழுந்து வெட்டினா சரியா? ரோட்ல போகிற வரவங்கள வெட்டுறாங்க ரேண்டமாக எல்லாரையும். அதாவது கும்பல், கஞ்சா கும்பல் தான் பிடிச்சாங்க. ஒரு 10 வருஷம் இருக்கும், நான் சொல்கிறது கூடவே இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக ஒரு வியாபாரி யாருமே போக முடியாத நிலைமைக்கு ஆகி போலீஸே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ இந்த டீம் பண்ணதும் அதே வேலை தான். ஒரு இலக்கு இல்லாத ஒரு பயணம். ஏதோ ஒரு பண்ணாங்க, ஒரு செல் அட்டன் பண்ணாங்க, இல்லை நகை எடுத்தாங்கன்னா அதில் ஒரு காரணகாரியம் இருக்கும். ஒரு ரேண்டமாக எல்லாரையும் பிடிச்சி அடித்தா இப்படி பஸ் டிரைவரை பிடிச்சி மண்டையை உடச்சு விட்டு, அங்கிட்டு ஒரு கடைக்காரங்க, ஒரு டீ கடை, எல்லாருக்கும் அட்டி சகட்டுமே நீங்கள் மண்டை துறப்பு. ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொல்லும், போலீஸே மிரட்டுறாங்களே சார். இவங்க கட்டுப்படுத்தவே முடியல. இவங்களை அதுக்கு பிறகு போலீஸ் சுட்டு தான் பிடிச்சது. போலீஸ் சுட்டு பிடிச்சதுல அந்த ஜிஹெச்சில் கிடந்துக்கிட்டு என் காலில் பாம்பு போட்டாங்கன்னு ஒரு பையன் உளறான்ல, அவன் கான்சியஸில் இருக்கானா? முதல்ல இல்லை, பாம்பு போட்டதா சுட்டதா ஃபயரிங் சவுண்டு, பாம்பு சவுண்டு மாதிரி இருக்குது. சட்டை இல்லாமல் இருக்கான், உடம்பு ஃபுல்லாக வெட்டு காயங்கள், கீறல்கள், பிளேடு காயங்கள். ஆனால் வந்து போலீஸ் வந்து காலில் பாம்பு போட்டாங்கிறாங்க. பாம்பெல்லாம் போடல, சுட்டு பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த காலில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் அந்த மாதிரி கத்துறான். இப்போ ஒரு பையன் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கான். என்ன மன்னிச்சுக்கங்க, நான் முந்திரி காட்டுக்குள்ள ஓடிட்டு அப்படி போயிட்டேன். இப்போ வர்றதுக்கு பயமாக இருக்குது. பயம் இருக்குல்ல, போதை கலைச்சலும் பயம் இருக்குல்ல, அப்படி நிதானத்தில் இருக்கணும்ல, செய்கிற வேலையானது. ரேண்டமாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவனெல்லாம் பிடிச்சி அட்டாக் பண்ணுறது எந்த வகையில் சரி? அந்த சம்பவம் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கான், ரைட், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தா நேற்று நைட்டு திண்டிவனம் காவல் நிலையத்தில் ஒரு 4 பேர் அட்ராசிட்டி. இன்னவங்க போனவங்க எல்லாருக்கும் அட்டாக் பண்ணி அதில் ஒருத்தரை கொண்டு போய் செக்யூர் பண்ணுறாங்க. யார்? போலீஸ். செக்யூர் பண்ணிட்டு எல்லாம் கஞ்சாதான் செக்யூர் பண்ணுறாங்க. அவனுடைய ஒய்ஃபு, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஸ்டேஷனை ரெகலை கட்டுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பிளேட் எடுத்து தரட்டு தான் உடம்புல கிழிச்சிக்கிறான்ப்பா. இது ஒரு டெக்னிக்கு. அக்யூஸ் வந்து வேலையை பார்ப்பாங்க, கஸ்டடி எடுக்கிறாங்கல்ல போலீஸ், கஸ்டடிக்கு தாங்கவே முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. கிரைம் அக்யூஸ் மட்டும் தான் அதை பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டர் அக்யூஸ்லாம் அது மாதிரி டைப்பே கிடையாது, அவங்க வேறு டைப். அவங்கள்ட்ட ஒரு கொலையே நான் நியாயப்படுத்தலை, ஆனால் ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது, ஒரு இலக்கு. நான் அவனை மர்டர் பண்ணேன், நான் அந்த வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு, என்னை தூக்கி கொண்டு உள்ளே போடும், அவ்வளோதான் உன் வேலை, நான் மற்ற தான் பார்த்துக்குறோம், அவ்வளோதான் அவங்களோட இலக்கு. ஆனால் கிரைம் அக்யூஸ்க்கு அப்படி இருக்க மாட்டாங்க. அடி வாங்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது. இந்த கிளாஸ் இருக்குல்ல, பி ஸ்மார்ட், போலீஸ் ஸ்டேஷன் நிமிர்ந்து நில அப்பெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை உடச்சி கழுத்தில் வச்சுப்பாங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பியா இழுத்து அறுத்துக்க வேணும். போலீஸ் இருறா இது பண்ணாத, நான் ஜெயிலுக்கு போன்றேன் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி மேலே தட்டு இழுத்துப்பாங்க பிளேடால். அந்த கண்ணாடி கையில் கிடைக்கிறதால தரப்புற எல்லாரும் கையும் பாருங்கள், இந்த சைடெல்லாம் அறுத்துருக்கும். இந்த கையெல்லாம் அறுத்துருக்கும். அது ஒரு கையை நம்மளே அறுத்துக்கிறது மனச்சிதைவு. முதல் விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க. அக்யூஸுங்கிறது ஒரு பக்கம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகுறது தான். நம்ம ரத்தத்தை எடுத்து பார்க்குறது, லவ் ஃபெயிலியர்னா வெட்டுறது, இதெல்லாம் ஒரு மனச்சிதைவு. இவங்க எடுத்து பிளேட் எடுத்து தரன்னு கிழிச்சோன்னா போலீஸ் வந்து பயம் கொடுத்துருச்சு. ஏங்க மிட் நைட்டில் ஸ்டேஷனில் தன்னைத்தானே அறுத்துக்கிட்டா
நீ அவன் அறுத்துக்கிட்டான்னு சொல்லுவியா, இல்லை போலீஸ் அறுத்து கொண்டுட்டு நாளைக்கு வர்றதா? செத்து போயிடறான், பிபி ரைஸ் ஆகுது, அறுத்த உடனே ரத்தம் ப்ளீடிங் ஆகும் தம்பி. ஆல்ரெடி நீங்கள் ட்ரக்கில் இருக்கீங்க, உங்கள் ரத்தம் உறையாமல் போகிற வியாதியோ வேறு ஏதோ இருந்துச்சுன்னா ப்ளீடிங் ஜாஸ்தியாகி நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இறந்து போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? லாக்அப் டெத் ஆகிட்டு போலீஸ் மாட்டிப்பாங்க. போலீஸ் கடந்து ஒரு பொம்பளை போலீஸ் எல்லாம் கடந்து பெதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ தம்பி இருப்பான்னு பிடிக்கிறாங்க, கண்ட்ரோலே ஆகலைங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பொம்பளையால கண்ட்ரோல் ஆக்கலை, அவங்களே ஸ்க்ரூ பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. அப்போ கண்ட்ரோலே ஆகலை, சுத்தமாக ஸ்டாப் பண்ணவே முடியல. கடந்து எப்படி சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அலங்க அடிச்சு ஒரு வழியாக இருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா ஏற்பாடு பண்ணுற அப்படின்னா வெளியே விடு, அவனை வெளியே விடு. கெட்ட வார்த்தை, இந்த வார்த்தைலாம் இல்லை, வசமாக திட்டிக்கிட்டு வெளியே விடுனா என்ன பண்ணுறது? நைட் ரவுண்ட்ஸ் பார்க்குறது எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பாரா இருப்பாங்க ஸ்டேஷனில். என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிற போது சொல்லுங்கள்? நைட் ரவுண்ட்ஸு இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஜீப்பில் சுற்றுவாங்க, ஒரு பாரா இருப்பாங்க, வேறு யார் இருக்க போகிறா ஸ்டேஷனில்? அதிகபட்சம் அது கைதி ஒரு ஆள் உள்ள யாராவது. இப்போ செல்லில் யாரையும் நைட்டு வைக்கக்கூடாது, சர்க்குலர் வந்துருச்சு. இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆள் எஸ்கார்ட் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்டேஷனில். இன்ஃபேக்ட் வில்லேஜ் சைடு உள்ள ஸ்டேஷன்லாம் நைட்டில் போனால் லைட்டை அணைச்சிட்டு கதவு சேர்த்து தான் உட்காந்துருப்பாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் என்ன மனிதர்கள் தானே. இவங்க ரவுண்டு கட்டினா எப்படி? ஜிப்சி வண்டியில் உள்ளவங்களை அடிக்க போனால் எப்படி? சில போலீஸ் தப்பு பண்ணுறாங்க தம்பி, நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இந்த அட்டூழியம் பண்ணால் எப்படி? இல்லை சார், ஒரு சாமானிய மக்கள் போலீஸ்கிட்ட பேசணுன்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலுமே. ஆனால் இவங்களுக்கு எங்கேருந்து வருது தைரியம்னே தெரியல. ஒரு போதையை போட்டுட்டு போலீஸ் அடிக்கிறது, மிரட்டுறது. அதாவது அதுதான் தம்பி போதைங்கிறது சொன்னீங்கல்ல. உங்களோட சந்தோஷத்துக்காக சாப்பிட்றதுங்கிறது ஒரு குரூப்பு. அவங்க எப்படின்னா, சார் வீக்கெண்டு சார், ஆஃபீஸில் பார்ட்டி, இது மாதிரி பல போய் சொல்லுவாங்க. ஒரு பீர் சாப்பிட்டோம் சார், நீங்கள் ஃபைன் போட்டிங்கன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படி கெஞ்சுவான். கடந்து பரிதாபத்துக்குரியவனா, சாமானியனா, 10,000 ஃபைனுக்கு அந்த பைக்கை ஒருத்தருக்காது. அவன் ஒரு சினாரியோ குரூப். அவன் ஒரு பீரோ 2 பீரோ இல்லை ஒட்டரை சாப்பிட்ருப்பான். அவன் லெவல் வீட்டுக்கே அவன் தெரியாமல் போகணும்னு நினைக்கிறாள். சைலண்ட்டாக போயிடணும், கொஞ்சம் லேட்டாக போவோம் அவன் வீட்டுக்கு. இன்னொரு குரூப்பு அதில் வைப்பு. இந்த குரூப்பு தான் இந்த இடம் ஒருத்த பண்ணிடுறது. வைப்பில் ஃபீமேல் வைப்புங்கிறது அது தனி குரூப். அது அவங்க பணத்தை டக்குன்னு எடுத்து அடிச்சிடுவாங்க. 10,000 இருந்தாங்க சார், கேஸ்லாம் வேண்டாம், பிடிங்க ஆளை விட்டுருங்க ஓட்டம். ஏன்னா அந்த பொண்ணு இன்னொருத்த பொண்ணு, இன்னொருத்த பொண்ணாட்டி இவன் இன்னொருத்த குடும்பம், ஓட்டம் 2 பக்கமும் பணத்தை கொடுத்துருவாங்க. இன்னொரு இந்த 3rd கேட்டகிரி, இவங்க வந்து ஃபுல் ட்ரக் யூஸ். இவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்காது. காலையில் எப்போ குடித்தோம், எப்போ விடிஞ்சுது, எப்போ இருட்டுச்சு எதுவுமே தெரியாது. கொலை கூட பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அப்புறம் கொலை கூட இல்லை, பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது. அங்கே சாப்பிடுவாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேயே குடிப்பாங்க, கீழே நின்று எவனாவது கேட்டால் கெட்ட வார்த்தை திட்டுறது, அடிக்க போகிறது, குத்த போகிறது. இவங்களுக்கு வந்திருக்குது டிசி ஏசி எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. இவங்களுடைய சிஸ்டமேட்டிக் இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு வட சென்னை படத்தில் ராஜன் கேரக்டர் வருவார்ல, இப்போ டக்குன்னு கழுத்தில் கத்தியை வச்சு இங்கே பாரு இந்த டிசி ஏசியெல்லாம் எனக்கு தெரியாது, ஜனம் டென்ஷன் ஆச்சு வேறு மாதிரி ஆகிடணும், அது மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. ஆக்சுவலாக அப்படி டியூன் பண்ணக்கூடாது. பப்ளிக் படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னவோ பண்ணலாங்கிறது. ஆனால் போதை கலைஞ்சோன்னா டரியல் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பேக்கப் இருக்காது தம்பி. அன்றாடம் சும்மா சரக்கு அடிக்கிறது ஜாலியாக இருக்குது. ஜாலியில் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, மற்றவனுக்கு இம்சை அது. சும்மா சரக்கு அடிக்கிறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, பைக் எடுத்துகிட்டு எங்கே வேகமாக போகிறது, பைக்கில் விபத்து ஆகிக்குவாங்க இவங்களே, அடுத்தவங்களுக்கு விபத்து ஏற்படுத்துவாங்க இவங்க. அன்றாட செலவுக்கு யாரையோ ஒருத்தர் மிரட்டி ஒரு காசு வாங்கிப்பாங்க. இவங்களோட சிஸ்டமே வேறு, இந்த சிஸ்டமே இல்லை. இது ஒரு அன்யூஷுவலாக பண்ணுற நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ். நீங்கள் போயிட்டு ரோட்டில் போகிற வர்றவன் பழசா போய் பாலத்துலேருந்து ஒருத்தர் குதிச்சிட்டான் பார்த்தீங்களா இல்லையா? ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு ஓடி பாலத்துலேருந்து குதிச்சிட்டான் கீழே. லைவ் ஷாட்டு எல்லாமே லைவ் ஷாட்டு தான். ஊடகம் வளர்ந்துருக்கு, டிவிக்கு முன்னே தெரிகிறோம், நம்ம சட்டம் இல்லாமல் நிற்கிறோம், மிட் நைட்டு. இதை எதை பற்றியும் கவலை கிடையாது. நேற்று போலீஸை பார்த்தீங்கன்னா காலால் எட்டி உடைச்சிருக்காரு சார் அவர். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் காலை உடைச்சிருக்காங்க. அது காலை உடைத்தார்கள் என்று நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. வழுக்கி விழுந்துட்டாங்க. அது ஜட்ஜஸ் கேட்குற மாதிரி, அது என்ன போலீஸ் ஆஃபீஸர் போகிற டாய்லெட்லாம் வழுக்க மாட்டுது, அக்யூஸ் போகிறது மட்டும் வழுக்கிதா அப்படின்னு. ஆனால் நீங்கள் தப்பு தான், காலை உடைக்கிறதுலாம் சரின்னு நான் சொல்லலை. எப்படி நல்லா இருக்க ஒரு காலம். ஆனால் நீங்கள் பண்ணுற சேட்டை தாங்க முடியலையே, டாலரேட் பண்ண முடியும். பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணால் எப்படி தம்பி? நீ அக்யூஸ்ட், நீ இன்னொரு கேங் ஆஃப் அக்யூஸ்டோட சண்டை போட்டுக்கோ, வெட்டிக்கோ, அது உன்னுடைய உனக்கு அவனுக்கு ரிவெஞ்ச் ரெட்வால்யூஷன், பழிக்கு பழி, நீ ஏதோ பண்ணிக்கோ, அதுவும் தப்பு தான். அது உனக்கு அது சரி. ஆனால் பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவனா அப்பாவி சப்பாவி, நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற பிடிச்சி வச்சு வெட்டினா சரியாது, தப்பு. அது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ உனக்கு ஒரு கேங்க் வார் ஏதோ பண்ணிட்டு எங்கேயோ தொலைங்க, அது போலீஸ் என்னவோ பண்ணிக்கும், சட்டம் பார்த்துக்கூடாது. ஆனால் பொதுமக்களை அமைதி குலைக்கிறது தவறு.
அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி கொலை பண்றது, வண்டியில விட்டு ஆக்சிடென்ட் பண்றது, இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாத விஷயம் தம்பி. நான் பப்ளிக் நியூஸஸ் தான் இந்த விஷயத்த பேசுனேன். மற்றபடி அவங்க போலீஸ் சண்டை போட்டது அது போலீஸ் பார்த்துக்கும், சட்டம் பார்த்துக்கும், அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ வலிக்கு விடுறது வந்து அது என்ன வேணுமோ அங்கே நடந்துட்டு போகும். அதற்குள்ளே நான் போகல. பட் பொதுமக்களை அச்சுறுத்தாதீர்கள். பொதுமக்கள் இங்கே அமைதியாக வாழணும். அதுக்கு தான் சட்டம் ஒழுங்கு. சட்டத்தை ஒழுங்குபடுத்துறது காவல்துறை. கோர்ட்டு நேரடியாக வந்து ஒழுங்குபடுத்தாது தம்பி. ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் போலீஸ். அவங்கள வச்சு தான் ஒழுங்குபடுத்தணும். அதிலே சில தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு அந்த போலீஸே நீங்கள் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி டி நகர் ஏரியாவில் ஒரு காரில் ஒரு கேங்கு 2 போலீஸ் அடிக்கிறாங்க. 2 போலீஸை அவங்க கம்பெல்லாம் முறிச்சிக்கிட்டு அவங்களே போட்டு அடிக்கிறாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன், இது இப்படி இப்படி பறக்குது குட்டு அது இதுன்னு கீழே போட்டிருந்தாங்க. தவறான புரிதல். ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் நீங்கள் பாதிக்கப்பட்டதுனால ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்படிதான் எல்லாரும் அப்போ யூனிஃபார்ம் போட்டு ஜிப்சியில் வர்ற போலீஸே 4 பேர் அட்டாக் பண்ணுறான்னா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட போகல, அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை? சரியா? அதை நினச்சி பார்க்க மாட்டேன். அதை நினச்சே பார்க்கல. போலீஸுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ நம்ம என்ன ஆகுறது? நம்ம ஒரு ஹோட்டல் போகிற நைட்டில் போய் சாப்பிட்றோம், நீங்களே பார்க்குறீங்க, சாப்பிட்றோம் வைக்கிறோம். அப்போ அங்கே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்தால் என்ன ஆகும்? தம்பி நம்மளை வச்சு பார்க்கணும் தம்பி. நம்மளை வச்சு அந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் நம்மளை வச்சு பார்க்காம எதையுமே முதல்ல எகுதிலார் குற்றம் போல் தன் குற்றம் கரைக்கும் தீது புன்றோம் பண்ணுவேன். அடுத்தவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்க, ஒரு சின்ன சங்கடம், அதில் உங்களை வச்சு பாருங்க. கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு இந்த வழி புரியும். நம்ம ஒரு ஒய்ஃபு உங்கள் ஒய்ஃபோ இல்லை நம்ம ஒய்ஃபோட ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், அப்போ வந்து படார் நம்மளை அடித்தோ இல்லை நம்மளை மண்டை உடைச்சாலோ சரியா? தப்பு. பொதுமக்களை நியூசன்ஸ் பண்ணாத. உனக்குள்ளே நீ பண்ணிக்கோ, எங்கேயோ போய் காடுகளில் சண்டை போட்டு என்னவோ பண்ணிக்கோ. ஆனால் பப்ளிக்கை நியூசன் பண்ணால் கண்டிப்பாக போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காது. இப்போ இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியாதா சார்? சுத்தமாக முடியல தம்பி. அப்புறம் வெளிப்படையாக ஒத்துக்குங்க, சில விஷயங்களை ஒத்துக்குங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தம்பி. அதுவும் இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அடித்தா நீ வந்து போலீஸ் ஊதி பார்த்து 10,000 போடுது, கரெக்டாக? கஞ்சா ஊதி பார்க்குறது என்ன மிஷின் இருக்குது? முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வாயில் வச்சு ஊதிட வேண்டியதுதான். கஞ்சா கலாச்சாரம் தம்பி நகரத்தை விட கிராமத்தில் அதிகமாக இருக்குது. ரொம்ப மோசடியாக இருக்குது கிராமத்தில். யார்கிட்ட நமக்கு இந்த இங்கே பார்த்து நான் மெட்ராஸில் பார்க்குறோம்ல, கஞ்சா குடிக்கிறவங்கள கரெக்டாக தெரியும். அது உங்களுக்கு பத்திரிக்கையாளருக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன வேஷம் கட்டுவாங்கன்னு. கிராமத்தில் கரெக்டாக நான் ஐசோலேட் பண்ணி பார்க்குறேன். அவங்களோட பேச்செல்லாம் மாறிட்டு தம்பி. நம்மளோட வயசில் கம்மியாக இருக்காங்க, ஆனால் அவங்க பயங்கர லூஸ் ஸ்டாக்காக இருக்குது. லூஸ் ஸ்டாக் மீன்ஸ் என்ன பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம். முதல்ல 3 விஷயம் வேணும்ல. என்ன இப்போ நம்ம வீடியோ பேசுகிறோன்னா என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம். இப்போ நான் யாருக்கிட்ட பேசுகிறேன்? இந்த நேற்று பண்ண பசங்கள்கிட்டையும் மற்ற பப்ளிக்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். 3 விஷயம் தான். போலீஸோட ஆனர்னஸை சொல்கிறேன். நீ இந்த பசங்க நீ சண்டை போடுறது எங்கேயும் போய் போட்டுக்க, பப்ளிக்கை யூஸ் பண்ணாது. பப்ளிக்கே நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் நடமாடுறாங்க. 3 விஷயம் இருக்கா? இந்த 3 விஷயமே இல்லாமல் பேசுகிறாங்க இந்த கிராமத்தில். அவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்தில் மாட்டிருக்காங்க. இந்த கஞ்சா ஸ்கீமில் இருக்காங்க உள்ள. ஏன்னா எங்கேயாச்சும் போலீஸ் ரவுண்ட்ஸ்ல போவாங்க, இங்கெங்க கஞ்சா விற்குதுன்னு அரெஸ்ட் பண்றாங்க, நிறைய பாக்குறோம். ஆனா அந்த கிராமங்கள்ல வந்து இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லையா சார்? தம்பி இங்க வந்து நைட்டு பேட்ரோல் சுத்துது. ஒரு கிராமம்னா இப்போ எங்க ஊர் இருக்குன்னா எங்க ஊர்லேருந்து 8, 5, 10, 12, 13 கிலோமீட்டர் தான் ஸ்டேஷன் இருக்கு. இங்கே போனாலும் 15 கிலோமீட்டர் ஸ்டேஷன் இருக்கு. அங்கே இருந்து நைட் ரவுண்ட்ஸ் வர முடியுமா? கிராமத்தில் எங்கே இறங்கி போவீங்க நீங்கள்? கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இறங்கி போக முடியாது. சந்து பொந்தெல்லாம் உங்களுக்கு காவா. எங்கள் ஊரில் நான் நடந்து போவேன், உங்களால் நடக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் எங்கே பாதை இருக்குன்னு, எங்கே பூச்சி போட்டு கிடக்கும், பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. போலீஸ் எங்கே வந்து என்ன பண்ண முடியும்? கிராமத்தில் ரொம்ப ஈஸியாக அது ஸ்மெல் இல்லாமல் ஊதிடலாம். சிட்டியில் அதுக்குன்னு அடிக்கிறதுன்னு இடம் பிடிக்கணும் தம்பி. நீங்கள் கஞ்சாலாம் எல்லா இடத்துலையும் அடிக்க முடியாது. கப்பு கப்புன்னு அந்த ஏரியாவை வாட அடிக்கும். அப்போ இதுக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும். ஆனால் சிட்டியில் வந்து ட்ரிங்க்ஸை விட கஞ்சா வந்து காஸ்ட் வைஸ் கஞ்சா இஸ் ஏ பிலோ லெவல் ஆஃப் ட்ரக் தம்பி. அடிப்படை ஆரம்ப போதை கஞ்சா தான். அதை விட காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ். ஆமாம். 1000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கி 4 பேர் ஓட்டிடுவான் உட்காந்து. ஆனால் 1000 ரூபாய்க்கு 4 பேர் தண்ணி அடிக்க முடியாது. அதை விட்டு தான் இதில் இறங்கிட்டானுங்க. எல்லாம் ஆந்திரா கஞ்சா ஃபுல்லாக வர. தமிழ்நாட்டில் 0% ப்ரொடக்ஷன். அதுக்கு சட்டமன்றத்திலே அதை அறிவிச்சிட்டாங்க. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உண்மைதான். தமிழ்நாட்டில் எந்த ஹில்ஸ்லையும் இல்லை. எங்கேயாவது 1-2 இடத்துல இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஆந்திரா கஞ்சா வருது ஃபுல்லாகவே. பெங்களூர் அந்த கஞ்சாவில் தம்பி ஆஷெல்லாம் வருது தம்பி. ஆஷெல்லாம் மெழுகு மாரி அந்த கஞ்சாவை எரிச்சு பிசுனு மாரி உள்ளது. அதெல்லாம் அவங்க மூளையை கண்டிப்பாக பாதிச்சிடும். ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்காகவே தயாரிக்கிறாங்க தம்பி. நான் ட்ரிங்க்ஸை என்கரேஜ் பண்ணலை. எந்த வகையிலையும் போதைக்கிறது கெடுதல் தான். ஆனால் நீ கம்பேரிட்டிவ் கஞ்சா இதில் இறங்குறத விட இதில் தொலைஞ்சிப்போ,
ஒன்ஸ் இதுல தொட்டாலே அது அடிக்ஷன் தானே சார்? அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களாவே சொல்லிப்பாங்க இது நிறையா பசிக்கு தின்னு, அவங்களாவே இது ஸ்வீட்டு சாப்பிட தோணுதுன்னா அவங்களாவே ஒரு கிரியேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ட்ரக்கும் உங்களை பசிக்க வைக்காது. முதல் விஷயம் மெடிக்கலாக சொல்கிறேன், எந்த ட்ரக்கும் உங்களை பசிக்க வைக்காது. சைக்காட்டிஸ்ட் மாத்திரையை தவிர. டாக்டர் கொடுக்குறாங்களா சைக்காட்டிஸ்ட் மாத்திரை, அதுலேயும் போதை வரும், தூக்கம் வரும், அது உங்களை பசிக்க வைக்கும். ஆனால் முதல்ல உனக்கு பசியும் தூக்கம் கொடுத்தா உன் மனநிலை பிறட்சி சரியாகும். முதல்ல நீ நல்லா தூங்கணும், தூங்கணும் நினைச்சு நிறைய சாப்பிடணும், அது மட்டும் உன் பசியை தூண்டும். அது மெலோட்டோனின்னு சொல்லுவாங்க, பிரெயினில் போய் சுரக்கும். மெலோட்டோனின் டேப்லெட்டோட காம்பினேஷன் மெடிசன் சொல்கிறேன், மெலோட்டோனின். அது பிரெயினில் சுரந்தோம், நீ தூங்கிடுவீங்க. அதெல்லாம் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் ரெஃபர் பண்ணணும், நீங்களாம் வாங்கிலாம் முழுங்கக்கூடாது. அது மாதிரி இந்த கஞ்சா போய் உங்களை வந்து ஒரு ஆரம்பத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கோம், அப்புறம் உங்களோட சிஸ்டத்தை வந்து ஸ்லோவாகும். அப்படியே நடைமுறை வேறு மாதிரி இருக்கும், பஸ்ஸெல்லாம் வேகமாக போயிட்டுருக்கும், நீங்கள் அப்படியே ஸ்லோவாகிடுவீங்க. ஸ்லோவாகி ஒரு இடத்துல தங்கிடுவீங்க. தங்கி திருப்பி ஒரு நாள் விழிச்சு பார்க்கக்குள்ள உலகம் எங்கெல்லாம் வளர்ந்துருக்கும், உங்களோட கிளாஸ்மேட்டெல்லாம் எங்கேயோ வளர்ந்துருப்பான், படுபயங்கரமாக வளர்ந்துருப்பான். அப்போ தோல்வியோட விரக்தியில் நீ ஏடா கூட பண்ணுறது. நிதானமானது பிறகு நீ வீடியோ போடுறீல்ல, என்ன மன்னிச்சுக்கங்க நான் தான் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு வளர்ற, எதுக்கு வளர்ற? அந்த வீரம் எங்கே போச்சு? அது வீரமே இல்லை. அது சப்கான்சியஸாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நீங்கள் மென்டலி ஆஃப் ஆகிறது தான். அது சிறுமூளை சொல்லணும்ல இதை கான்சியஸாக பண்ணுன்னு, அது இல்லாமல் போயிடும். அவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் இவங்களெல்லாம் டீஅடிக்ஷன் சென்டரில் சேர்த்து மருத்துவம் பண்ணுங்க. அதுதான் சரி. அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, வெளியாட்களாக பார்க்க வேண்டாம், விரோதிகளாக பார்க்க வேண்டாம், தீவிரவாதிகளாக சமூக விரோதிகளாக பார்க்காதீங்க. சமூகத்தை சீர்படுத்துறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இந்த சிஸ்டம் அதுக்கு தான் இருக்குது. ஒருத்தர் தப்பு செய்கிறான்னா அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் முடியாது. அவனை சரிப்படுத்தி வாழ வைக்கிறது தான் சிறைச்சாலை இருக்குது, நீதித்துறை இருக்குது, எல்லாமே அதுக்கு தான் இருக்குது. காவல்துறை இருக்குது, வழக்கறிஞர்கள் இருக்கும், எல்லாமே சரி பண்ணணும். அவங்களோட போய் டீஅடிக்ஷன் சென்டர் சரி உங்கள் கூட்டு புள்ள ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும், வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதை மறுவாழ்வு மையங்கள் அரசாங்கமே ரன் பண்ணுது. அதில் கொண்டு சேர்த்து ஒரு 15 நாள், ஒரு மாதம் மெடிசன்ஸ் எடுத்து வெளியில் வந்தால், கவுன்சிலிங் கொடுத்து வெளியில் வந்தால் அவன் நார்மலாக ஆகிடுவான். அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வேலை இருந்தால் எவனும் தப்பு செய்ய மாட்டான். மாத ஊதியத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அவனை சரி பண்ணுங்கிறது வழிகளை, அவன் உறவுகள் நல்லா பாசம் செலுத்துங்க அந்த பசங்க மேலே, அவங்கள விரக்தியில் ஆயிடுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் சரி பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். நன்றி. ரொம்ப நன்றி சார்.